செய்திகள் தொடர்கின்றன. தைவான் நாட்டில் பெய்த கனமழையால் அந்த நாட்டின் குவாலியன் மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தைவானின் தெற்கு பகுதியில் உள்ள குவாலியன் மாகாணத்தில் எங்கு பார்த்தாலும் மழைநீர் தென்படுகிறது. மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. வெள்ள நீர் ஏராளமான வீடுகளில் புகுந்துள்ளதால் அப்பகுதியில் வசித்த பொதுமக்கள் பலரும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் பிண்டுங் மாகாணத்திலும் பல பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லியில் பெய்த கனமழையால் யமுனா ஆற்றங்கரையில் ஆபத்தான அளவையும் தாண்டி வெள்ள நீர் ஆபத்தான நிலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. யமுனை ஆற்றங்கரையில் வசிக்கும் மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் பெரும்பாலான மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட்டது. ஃபாலோ ஆன் வாங்கிய நியூசிலாந்து அணி ஆட்ட நேர முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 41 ரன்கள் எடுத்திருந்தது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி ஹைதராபாத்தில் நடைபெற்று வருகிறது. 3வது நாளாக நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய பந்து வீச்சாளர்களின் சுழற்பந்தில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்த நியூசிலாந்து அணி 159 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் நியூசிலாந்து அணி ஃபாலோ ஆன் வாங்கியது. பின்னர் தனது 2வது இன்னிங்ஸை ஆடத் தொடங்கிய நியூசிலாந்து அணி 14 ஓவர்களுக்கு ஒரு விக்கெட் இழப்பிற்கு 41 ரன்கள் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டது. மழை தொடர்ந்து பெய்ததால் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3ஆம் நாள் ஆட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. மெக்குல்லம் 16 ரன்களுடனும் வில்லியம்சன் 3 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். ஃபாலோ ஆனை தவிர்க்க போராடிய நியூசிலாந்து அணி இந்திய வீரர்களின் சுழற்பந்தில் சிக்கி திணறி வரும் வேளையில் இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்க நாளை போராடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னிங்ஸ் தோல்வியை தடுக்க நியூசிலாந்து அணி இன்னும் 238 ரன்கள் எடுக்க வேண்டியுள்ளது. முன்னதாக இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 438 ரன்கள் எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை. இன்றைய தங்கத்தின் விலை: தங்கம் 1 கிராம் 2911 ரூபாய், 1 பவுன் ஆபண தங்கம் 23,288 ரூபாய், 24 கேரட் தங்கம் 10 கிராம் 31,130 ரூபாய். இன்றைய வெள்ளியின் விலை: 1 கிராம் வெள்ளி 63 ரூபாய் 30 காசுகள், 1 கிலோ பார் வெள்ளி 59,180 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது பிறந்த நாளை ஒட்டி மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் வறுமை ஒழிப்பு நாளாக உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தில் பிரதமர் பதவி விலகும் வரை நாடாளுமன்றம் முடக்கப்படும் என்று பாஜக திட்டவட்டமாக கூறியுள்ளது. கல்வி உதவித்தொகையில் முறைகேடு செய்ததாக எழுந்த புகார் தொடர்பாக நாமக்கல் மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அலுவலர் ராமச்சந்திரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.